தீர்த்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா யாரும் தீர்த்து வைக்கல. இது வரைக்கும் அதை பத்தி யாருக்கும் அக்கறையும் இல்ல. சரி, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, அதை யாராவது தீர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. தர்மபுரியில ஒரு தொழிற்சாலை கிடையாது. இவ்வளவு பசங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, திறமையா இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கா? அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன விதமான ஒரு ஆட்சி அதிகாரம் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது? யாருக்குமே எந்த அக்கறையுமே கிடையாது. தர்மபுரின்ற ஒரு ஊர் இருக்கு, அந்த மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து வைப்போம் என்ற எந்த ஒரு ஒரு கவலையே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த பகுதியில் போட்டியிடுவதற்கு காரணம், மருத்துவர் ஐயா காலமாக இந்த பகுதி மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்களில் ஈடுபட்டு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவதாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இந்த பக்கமா அந்த பக்கமா தியாகச்செம்மல் அவர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் எம்எல்ஏ அண்ணா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சட்டசபையில அவ்வளவு சண்டை போட்டதுனால தான் சிப்காட் வந்திருக்குது, இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. இப்படி இத்தனைக்கும் போராட்டம் பண்ணி தான் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணுத்த கூட நம்ம கேட்கறமே கொடுத்ததே கிடையாது. அதனால இந்த முறை நம்ம டெல்லி பாராளுமன்றத்துல போய் பேசினாதான் நமக்கு ஏதாவது தண்ணி கிடைக்கும். ஏன்னா சென்னையில குடுக்கறாங்களாமா, சென்னையில தான் எல்லாம் இருக்காங்க. யாராவது நமக்கு தண்ணி கொடுத்துருக்காங்களா இல்ல வேலை கொடுத்துருக்காங்களா? எதுவும் கிடையாது. இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. டெல்லி பாராளுமன்றத்துல இதெல்லாம் பத்தி பேச வேணும். இதெல்லாம் பத்தி பேசணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாராளுமன்றத்துல மட்டுமல்ல, பாரத பிரதமர் அவர்கிட்டயே போய் நான் இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கின்னு வருவேன். நான் கண்டிப்பா கேட்பேன், எங்க ஊர் மக்களுக்கு தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வரக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன நம்பி எனக்கு நீங்களும் அந்த நம்பிக்கை என் மேல வைங்க. உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன். நம்ம கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேணும். நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. அவங்க தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்காவது அதெல்லாம் நல்லா அமையணும். நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 108 ஆம்புலன்ஸ் உங்க வீடு தேடி வந்த திட்டம் இல்லையா? 108 ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வந்தா? இது வரைக்கும் யாருமே அதை கேட்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மகளிருக்கெல்லாம் தேவைப்படும், பிரசவம் வந்தா அவங்க எப்படி போவாங்க, அடிபட்டா எப்படி ஆஸ்பத்திரி போவாங்கன்னு யோசிச்சு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். இன்னைக்கு கூப்பிட்டா நிக்குது. உங்களை வீடு தேடி திட்டத்தை கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல தருமபுரி மருத்துவ கல்லூரி ஒரு மருத்துவமனைய மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்தினப்புறம் அதுல எப்பேற்பட்ட டாக்டர்ஸ், அப்பல்லோ டாக்டருங்களாமே நமக்கு வைத்தியம் பாக்குறாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க? தர்மபுரி மக்களுக்கு இதெல்லாம் தேவை. அவங்க நீங்க கேட்கலனாலும் அந்த திட்டம் உங்களை சேரும். அதே போல இப்ப நீங்க கேட்கறீங்க தண்ணி, அந்த திட்டத்தையும் மாம்பழ சின்னம் கொண்டு உங்களிடம் சேர்க்கும் என்று கூறிக்கொண்டு நம்ம பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நல்ல நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம். வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே ஓட்டு போட்டு சலிச்சு போயிட்டீங்க. நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கும் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக அந்த திட்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும். வளர்ச்சி திட்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்று கூறிக்கொண்டு என்னை ஒரு பொது வேட்பாளரை ஏத்துக்கங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்களா, நான் இந்த ஊர்ல இல்லைன்னு. இந்த ஊர்ல இருந்தவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க? நான் இங்க ராஜாப்பேட்டையில் தான் இருக்கேன். வந்து என்ன பாருங்க, நீங்க சாப்பிட்ற தண்ணி தான் நானும் குடிக்கிறேன். அதனால எனக்கு தெரியும் உங்க கஷ்டம். அது ஓகேவா? சரிம்மா, மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய டி.கே. ராஜேந்திரனுடைய சார்பாக அவருடைய மகன் நமது வெற்றி வேட்பாளருக்கு சால்வையும் சந்தன மாலையும் அணிவித்து வரவேற்கிறார். நன்றி. உங்க பூத் எங்கம்மா? பின்னாடியா? அங்கதானே எல்லாரும் போவீங்க. அந்த பூத்துல 2 வாக்கு மிஷின் இருக்கும். அதுல ஒரு மிஷின், ஃபர்ஸ்ட் மிஷின்ல என் பேர் சௌமியா அன்புமணின்னு 6வது வரிசை எண்ணில் இருக்கும். 1 2 3 4 இதுக்கப்புறம் 6வது வரிசை எண்ணில் இருக்கும். என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். மாம்பழ சின்னம் இருக்கும், போட்டோ இருக்கும். சின்னத்துக்கு நேரம் இருக்க மிஷின் பட்டன் அமுத்துங்க, சத்தமா அமுத்துங்க. சத்தம் வர வரைக்கும் அமுத்தணும், இல்லைன்னா ஓட்டு விழாது. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் வாக்கு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஆனா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கான வளர்ச்சிக்கான வாக்கு, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
இப்ப பெண்களை பார்க்கறது கீழே வராங்க நம்ம வேட்பாளர். பெண்களை மட்டும் கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் வருவாங்க. இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.